சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் டெஸ்ட் நடந்துச்சு 18th டெஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி பிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்சி ஆன் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஆல்கஹால் புகைப்பிடித்தல் மற்றும் மருந்துகளை உடல் மற்றும் மனம் சார்ந்திருப்பது டேஸ் என்ன படம் அப்படின்னு கேட்குறாங்க. டிப்ரெஷன், ரீஹாபிலிட்டேஷன், அடிக்ஷன், ஆல் தி அபோவ். அடிக்ஷன். ஓகேங்களா? அடிமையாதல். ஸோ ஆன்சர் வந்து அடிக்ஷன், அடிமையாதல். செகண்ட் பாருங்க. Which of the following is obtained from Nicotiana rustica? ஓகேங்களா? கீழ்கண்டவைகளில் நிக்கோட்டியானா ரஸ்டிகா தாவரம் வந்து பெறப்படும் பொருள் எதுன்னு கேட்குறாங்க. என்ன வரும்? ரெசின், டொபாக்கோ, காபி, ஆல் தி அபோவ். ரெசின் புகையிலை, காபி அனைத்தும். ஆன்சர் புகையிலை, டொபாக்கோ. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து புகையிலை. தேர்ட் ஒன் பாருங்க. ஆன்டி டொபாக்கோ ஆக்ட் வாஸ் பாஸ்டு May 1, 2000, August 1, 2000, May 1, 2004, August 1, 2004. Answer May 1, 2004. அடுத்து which among the following is not non-communicable disease கேட்குறாங்க. ஓகேங்களா? பின் வருவனற்றுள் எவை தொற்றா நோய்கள் அல்லன்னு கேட்குறாங்க. என்னது ஆன்சரு? காச நோய், டியூபர் குளோசிஸ். மொத்தல என்னது தொற்றா நோய்கள் இல்லையா? டயபெட்டிஸ் மெலிட்டஸ், ஒபிசிட்டி, கேன்சர். இது எல்லாமே என்ன பண்ண வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றா நோய்கள். டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிறது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்றும் நோய்கள். யார் வருவாங்க, யார் காஸ் பண்ணுவாங்க? மைக்ரோபாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா தான் இந்த நோயை வந்து காஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆமாம், கம்யூனிகபிள் டிசீஸ் தான் கேட்குறாங்க. டிபிங்கிறது கம்யூனிகபிள் டிசீஸ் தானே, அதான் கேட்குறாங்க. தனித்தனியாக பிரித்து பாருங்க. லைட்டாக கொஞ்சம் குழப்பம், பட் பிரித்து பார்த்தா தெளிவாக தெரியும். ஓகேவா? அடுத்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகேங்களா? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இஸ் காமன் டியூ டு விச் எண்டோக்ரைன் டிஸார்டர்? ஓகேங்களா? நீரிழிவு நோய் எந்த நாளமில்ல சுரப்பியின் கோளாறால் ஏற்படுகிறது? லங்ஸு, ஹைப்போதலமஸ், தைராய்டு, பேன்கிரியாஸ். ஓகேங்களா? நுரையீரல், ஹைப்போதலமஸ், தைராய்டு, கணையம். பேன்கிரியாஸ். ஓகேங்களா? ஸோ பேன்கிரியாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம பார்த்தோம் கிளாஸ் பார்க்கும்போது எண்டோக்ரைன் சிஸ்டமும் எக்ஸோக்ரைன் சிஸ்டம் ரெண்டுமே ஆக்ட் ஆகுறாங்க. எக்ஸோக்ரைனும் போது என்ன பண்ணுவாங்க? எக்ஸோக்ரைன் எது பண்ணுவாங்க? நாளமுள்ள சுரப்பி இருக்கும்போது எதில் பங்கேற்பாங்க? நாளமுள்ள, அதாவது பேன்கிரியாஸ் நமக்கு தெரியலையாப்பா. எண்டோக்ரைனும் ஆக்ட் ஆகும், எக்ஸோக்ரைனும் ஆக்ட் ஆகும் நம்ம பார்த்தோமா? அப்போ எக்ஸோக்ரைன் ஆக்ட் ஆகும்போது என்ன செய்வாங்க? எதில் பங்கேற்பாங்க? புரியலையா? அதாவது நமக்கு தெரியும் என் பேன்கிரியாஸ் வந்து ரெண்டு ஆக்ட் ஆகுதா? நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்ல சுரப்பியாகவும் செயல்படுது நமக்கு தெரியுமா? இப்போ நாளமில்ல சுரப்பி அப்படின்னா என்ன பண்ணுது? ஆல்பா பீட்டா ரெண்டு செல்ல சுரக்குதா? ஆல்பாங்கிறது என்னது? குளுக்கோகானோ, இது பீட்டா வந்து இன்சுலின் சுரக்குதா? அப்போ இன்சுலின் சுரக்கிறது குறைச்சி நமக்கு என்ன வருது? டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வருது. இது எண்டோக்ரைன் சிஸ்டம் ஆக்ட் ஆகும்போது. எக்ஸோக்ரைன் சிஸ்டம் ஆக்ட் ஆகும்போது என்ன ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆகுதுன்னு நான் கேட்குறேன். என்னப்பா? பேன்கிரியாட்டிக் ஜூஸ், அது எந்த ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது? டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, உணவு செரிமானம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்வால்வ் ஆகுறது எக்ஸோக்ரைன் ஆக்ட் ஆகும்போது. எண்டோக்ரைன் ஆக்ட் ஆகும்போது வந்து இன்சுலினை வந்து உற்பத்தி பண்ணும். ஓகேங்களா? அடுத்து இன்க்ரீஸ்டு
blood glucose level is known as கேட்குறாங்க ஓகேங்களா. ரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரித்தல் டேஸ் எனப்படும். பாலியூரியா, கிளைகோசூரியா, பாலிபேஜியா, ஹைப்பர் கிளைசீமியா. ஹைப்பர் கிளைசீமியா. கிளைகோசூரியனா கிளைகோசூரியன் என்னது? யூரின்ல குளுக்கோஸ் அதிக லெவல் வந்து வெளியேறது வந்து கிளைகோசூரியா. பாலியூரியாங்கிறது என்னது? அதிகமாக வந்து ஃப்ரீக்வெண்ட் அடிக்கடி என்ன பண்ணுறாங்க யூரின் போயிட்டே இருக்கிறது வந்து பாலியூரியா. பாலியூரியா வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் மட்டும் கிடையாது, வேற காரணமும் சொல்கிறாங்க ஓகேங்களா. கிட்னி டிஸார்டர், சிக்கிள் செல் அனிமியா, கிட்னி டிஸார்டர் இதுவுமே என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பாலியூரியாவே காஸ் பண்ணும் ஓகேங்களா. லாஸ் ஆஃப் வாட்டர் ஓகேங்களா லீட்ஸ் டு thirst is known as பாலிபேஜியா, கிளைகோசூரியா, பாலிடிப்சியா, அன்ஹிட்ரோசிஸ் ஓகேங்களா. என்ன ஆன்சர்? பாலிடிப்சியா. ஆன்சர் வந்து அடிக்கடிக்கு நம்ம என்ன இது தாங்க வர்றது வந்து பாலிடிப்சியான்னு சொல்கிறாங்க. அதே நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பசி வந்துச்சுன்னா சொல்லுவாங்க அடிக்கடிக்கு பாலிபேஜியா ஓகேங்களா. ஸோ இப்போ தான் கிளைகோசூரியா பார்த்தோம். அதிக அளவு வந்து யூரின்லேருந்து குளுக்கோஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அன்ஹிட்ரோசிஸ் இருக்குல்ல, இது என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்ஹிட்ரோசிஸ் இல்லை, நம்ம வியர்வை சுரப்பு இருக்குல்ல, வியர்வை சுரப்பு வந்து வியர்வையை வந்து சுரக்காமல் இருக்கிறது என்ன சொல்லணும்னா அன்ஹிட்ரோசிஸ். ஸ்வெட் கிளாண்டு அன்ஹிட்ரோசிஸ் இருக்கிறது வந்து சுரக்கிறதுல குறைவாக சுரக்கிறது. அதே அதிகமாக சுரந்து அதுக்கு என்ன சொல்றாங்க வந்து எக்ஸசிவ் என்ன வரலாம் ஹைப்பர் ஹிட்ரோசிஸ். ஸோ அதிக அளவு சொல்கிறது வந்து ஹைப்பர் ஹிட்ரோசிஸ், குறைவுனா அன்ஹிட்ரோசிஸ் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். என்ன கேட்குறாங்க? விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ராங்லி மேட்ச்டு ஓகேங்களா. தவறான இணையை தேர்ந்தெடு. ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பாலியூரியா ஓகேங்களா. இன்க்ரீஸ்ட் யூரின் அவுட்புட் லீடிங் டு ஹைட்ரேஷன். பாலியூரியாங்கிறது வந்து அதிக அளவு சிறுநீர் வெளியிடுதல் அப்படின்னு சொல்றாங்க, அதனால் வந்து நீர் இழப்பு ஏற்படுதல் ஓகேங்களா. அடுத்து கிளைகோசூரியா, எக்ஸசிவ் குளுக்கோஸ் எக்ஸ்கிரீட்டட் இன் யூரின், அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து சிறுநீரில் வெளியேற்றப்படுதல். நெக்ஸ்ட் பாலிபேஜியா, சிறுநீரில் குளுக்கோஸ் வந்து இழப்பதால் அதிகப்படியான வியர்வை அப்படிங்கிறாங்க. என்ன ஆன்சர்? தேர்ட் மட்டும்தான். பாலிபேஜியா நம்ம என்ன பார்த்தோம்? பசி இல்லையா, அதிகமாக வந்து நம்ம அடிக்கடி பசி எடுக்கிறத வந்து பாலிபேஜியான்னு சொல்கிறாங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு cardiovascular disease CVD is associated with disease of kidney, heart, lungs, neurons. என்னது CVD நம்ம கிளாஸ்ல பார்த்தோமே, cardiovascular disease, heart இதயம். அடுத்து பார்ப்போம். The study of cancer is called oncology, pulmonology, nephrology, angiology. என்னது? ஆன்காலஜி.
பல்மனாலஜிங்கிறது வந்து நுரையீரல் ஆய்வுங்கிறது வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி படிக்கிறது. எதெல்லாம் வரல நுரையீரல் ரிலேட்டட் இந்த டிசீஸ், அதாவது எந்த மாதிரியான டிசீஸ் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் சொல்கிறது. என்ன டிசீஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கு ஏதாச்சும் நுரையீரல் சம்மந்தமாக? நுரையீரல் ஆஸ்துமா, நிமோனியா இருக்கு இல்லையா, இதெல்லாமே என்ன சொல்ல நான் வந்து நுரையீரல் சம்மந்தம் வரக்கூடிய நோய்கள். நெக்ஸ்ட் வந்து ஆஞ்சியாலஜிங்கிறது என்னது? ஹார்ட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, என்னது ஹார்ட் இது வெசல்ஸ்னா வெயின்ஸ், ஆர்டரிஸ், தமனிகள், சிறைகள் இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கிறது வந்து ஆன்கியாலஜி. ஓகேங்களா. ஸோ இது வந்து நெஃப்ராலஜிங்கிறது வந்து நியூரா, இது வந்து என்னது சிறுநீரகத்தை பற்றி படிக்கிறது. ஓகேங்களா. அதனுடைய டிசீஸ் டிசார்டரை பற்றியெல்லாம் படிக்கிறது வந்து நெஃப்ராலஜி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா வந்து which of the following are called blood cancer? ஓகேங்களா. பாலிசைத்தீமியா, தலசீமியா, துளரிமியா, லுகேமியா. ஆன்சர் பிளட் கேன்சர் என்னது? லுகேமியா. ஓகேங்களா. பாலிசைத்தீமியாங்கிறது என்னது? பாலிசைத்தீமியா. தலசீமியா, பாலிசைத்தீமியாங்கிறது என்ன சொல்றாங்கன்னா வந்து ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்பிசி. ஓகேங்களா. தலசீமியா என்ன சொல்றேன்னா வந்து அதாவது ஹீமோகுளோபின் இருக்கு இல்லையா, அது வந்து குறைந்த அளவு சுரக்கிறது, இல்லாட்டி வந்து சுரக்காம போகிறது என்ன சொல்கிறாங்க வந்து தலசீமியா சொல்கிறாங்க. ரெண்டுமே வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இன்ஹெரிட்டட் பிளட் டிசார்டர், அதாவது வந்து பரம்பரை என்ன பண்ணும் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. துளரேமியா என்ன சொல்கிறேன்னா வந்து ரேபிட் ஃபீவர் அப்படிங்கிறாங்க. இதை யார் காஸ் பண்ணாங்கன்னா பாக்டீரியா. Next, cancer causing agent are called antigen, keragen, carcinogen, pyrogen. என்ன வரும்? cancer causing carcinogen. ஓகேங்களா. pyrogen அப்படிங்கிறது இவங்க வந்து ஃபீவர் காஸ் பண்றாங்க. ஓகேங்களா. அடுத்து which of the following is not the chemical carcinogenic agent சொல்றாங்க. நிக்கோட்டின், பெஸ்டிசைட், ஆஸ்பெஸ்டாஸ், யூவி ரேஸ். பின்வருவனற்றில் டேஷ் புற்றுநோயை தூண்டும் வேதியியல் காரணிகள் அல்லன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. அல்லன்னு சொல்றாங்க. நிக்கோட்டின், பூச்சிக்கொல்லி, கல்னா, யூவி கதிர்கள். என்ன ஆன்சரு? யூவி கதிர்கள், யூவி ரேஸ். ஓகேங்களா. என்ன பண்ணும் யூவி ரேஸ்? நம்முடைய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதை வந்து டேமேஜ் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க, which of the following is not the diagnosis of AIDS? டெக்ஸா
வெஸ்டர்ன் பிளாட்டு, எலிசா, நன் ஆஃப் தி அபோவ். ஓகேங்களா? என்ன ஆன்சர்? டெக்ஸாவா? என்ன இருக்கு அப்ரிவேஷனு? சரி, எதில் பயன்படுத்துகிறாங்க? டெக்ஸாங்கிறது என்னது? என்ன மீனிங்? இல்லை எது ரிலேட்டடாக வராங்க இவங்க? டூயல், எக்ஸ்ரே, அப்சர்வோமேட்டரி, ஸ்கேனு. இது எதுக்கு பயன்படுதுன்னா நம்மளுடைய போன் டென்சிட்டி இருக்குல்ல, போன் இருக்கு இல்லையா, அதனுடைய டென்சிட்டியை வந்து அளக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? போனுடைய டென்சிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் வந்து பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மலேரியா caused by plasmodium. ஓகேங்களா? is transmitted through air contact, place of food, mosquitoes bite. ஓகேங்களா? பிளாஸ்மோடியத்தால் ஏற்படும் மலேரியா டேஸ் மூலம் பரவுது சொல்றேன். வெக்டார்ஸ் கேட்குறாங்க. என்ன ஆன்சரு? மஸ்கிட்டோ பைட்ஸ். கொசு கடிக்கிற போது வந்து பரவுது. என்ன கொசு வரும்? என்ன கொசு பேரு? என்ன வரும்? அனாபிளஸ் மஸ்கிட்டோ. ஓகேங்களா? சரி, ஓகே, மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். மேட்ச் தி ஃபாலோயிங் பேத்தஜனும் என்ன டிசீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? லெஸ்மேனியா டோனோவானி, உச்சேரேரியா பேன்கிராப்டி, ட்ரைபனோசோமா கேம்பியன்ஸு, என்டாமிபா ஹிஸ்டோலைட்டிகா. ஓகேங்களா? இந்த பக்கம் அமிபியாசிஸ், காலா அசாரு, ஸ்லீப்பிங் சிக்னஸ் இருக்குது, பிளேரியாசிஸ் இருக்கு இல்லையா? சார் மேட்ச் பண்ணுங்க, என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? லெஸ்மேனியா டோனோவானி வந்து காலா அசார். ஓகே, அடுத்து ட்ரைபனோசோமா வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸ்ஸு, என்டாமிபா வந்து அமிபியாசிஸ். அப்போ ஆன்சர் என்னது? 2, 4, 3, 1. ஆன்சர் வந்து ஏ. Which among the following does not cause cold and flu? ஓகேங்களா? சளி மற்றும் காய்ச்சல் ஏற்படுத்துறது எதுன்னு கேட்குறாங்க. இது வரலாம் ஃபங்கஸ், பூஞ்சைகள். ஓகேங்களா? பாக்டீரியாவும் சரி வைரஸும் சரி நமக்கு வந்து சளியை காய்ச்சல் ஏற்படுத்துவாங்க. ஸோ இங்கே ஏன்னா வந்து நமக்கு என்ன கிடையாது? இங்கிருந்து ஃபங்கஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து வராது. ஆன்சர் வந்து சாரி, பாக்டீரியா இருக்குது, அதனால அந்த ஆன்சர் வராது. இங்கே வந்து ஃபங்கஸ் மட்டும் தான் இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட்டு, விச் among the following mosquito spread dengue? ஓகேங்களா? ஸோ வந்து யார் வந்து டெங்கு வந்து பரப்புறாங்கன்னு கேட்குறாங்க. யார் வருவாங்க? ஏடிஸ் எஜிப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? வேற எதெல்லாம் காஸ் பண்ணுறாங்க இவங்க, ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க? வேற என்ன வரும்? ஏடிஸ் எஜிப்டி மற்ற டிசீஸ் காஸ் பண்ணுவாங்க, இது கடத்துவாங்க, தெரியுமா தெரியாதா? ஜிகா வைரஸை கடத்துவாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் குனியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க தான் கடத்துவாங்க. நெக்ஸ்ட், இன்ஃப்ளூயன்ஸா இஸ் எ டேஷ் டிசீஸ் கேட்குறாங்க. வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, புரோட்டோசோவான். என்னது ஆன்சர்? வந்து வைரஸ். நெக்ஸ்ட், சூஸ் தி கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகேங்களா? எது கரெக்டாக மேட்ச்டுன்னு கேட்குறாங்க. சரியான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சரு? இல்லை சரியாக பார்த்தா தவற புரிஞ்சிருக்கு ஏதாச்சும்? இல்லை, எல்லாமே சரியான புரிஞ்சிருக்கு. ஆன்சர் வந்து ஆல் தி எபோவ். நெக்ஸ்ட், கொரோனரி ஹார்ட் டிசீஸ் இஸ் டியூ டு. இதய நோய் ஏற்பட காரணம் ஸ்டெப்டோகாக்கை பாக்டீரியா தொற்று, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பெரிகார்டியம், பெரிகார்டியத்தின் வீக்கம், இதய வால்வுகள் வலுவிழப்பு, வீக்கனிங் ஹார்ட் வால்வ்ஸ், இன்சஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில்ஸ். ஓகேங்களா? இதய தசைகளுக்கு போதிய ரத்தம் செல்லாமை. என்ன ஆன்சரு? என்ன போட்டீங்க?
ஆன்சர் வந்து டெல்லி இதுக்கு. ஓகேங்களா? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பெரிகார்டியம் என்ன சொல்றாங்கன்னா வந்து பெரிகார்டிட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பெரிகார்டிட். சரிங்க, வீக்கனிங் ஆஃப் ஆர்ட் வால்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வால்வுகள் வந்து என்னன்னா செயல்படாம போறது சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். விச் டைப் ஆஃப் கேன்சர் அஃபெக்ட் வந்து லிம்ப் நோட்ஸ் அண்ட் ஸ்பிளின் கேட்குறாங்க. என்னது ஆன்சர் வந்து லிம்போமா. Dash is not a symptom of AIDS. Increase in number of WBC, lack of appetite, weight loss, swelling of lymph nodes. என்ன ஆன்சர்? இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் WBCன்னு சொல்றாங்க. பட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோயிங் பார்ப்போம். மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். கால்சியம், சோடியம், பொட்டாசியம், அயன், அயோடின், மஸ்குலர் ஃபேட்டிக், அனிமியா, ஆஸ்டியோபோரோசிஸ், காய்டர், மஸ்குலர் கிராம்ப்ஸ். என்ன ஆன்சர்? மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். கால்சியம், ஆஸ்டியோபோரோசிஸ். ஓகே. சோடியம், மஸ்குலர் கிராம்ப்ஸ். ஓகே. அப்புறம் அயன் என்ன வரும்? தெரிஞ்செல்லாம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அயனுங்கிறது வந்து அனிமியா, அயோடின்ங்கிறது வந்து காய்டர், பொட்டாசியம்ங்கிறது வந்து மஸ்குலர் ஃபேட்டிக். ஓகேங்களா? தசை சோர்வு. ஸோ ஆன்சர் என்னது? 3, 5, 1, 2, 4. ஆப்ஷன் பார்ப்போம். ஆன்சர் வந்து ஏ. So last question. Delayed blood clotting is a symptom of deficiency of vitamin கேக்குறாங்க. என்ன விட்டமின்? விட்டமின் கே. விட்டமின் ஏ வந்து என்ன வரும்? மாலைக்கு நோய் வரும், நைட் பை நைட்ஸ். அதுக்கப்புறம் டி வந்து இ வந்து இன்ஃபெர்டிலிட்டி இல்லையா?